ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு டாப் 10 தமிழ் சேனல். ஒவ்வொரு நாளும் பல ஆச்சரியமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு துப்பாக்கி குண்டுகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். படங்களிலும் சரி, வீடியோ கேம்களிலும் சரி, துப்பாக்கிகளில் இல்லைன்னா சுவாரஸ்யமே இருக்காது. அப்படி சுவாரஸ்யத்தை கொடுக்கும் துப்பாக்கி குண்டுகள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக துப்பாக்கி குண்டுகள் 1 அங்குலம் முதல் 3 அங்குலம் வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த குண்டோட முழு பகுதியும் சுடும்போது காற்றில் சீறுபாயாது. 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள துப்பாக்கி குண்டுகள் ஒரு வெடிப்பின் மூலமே காற்றில் பாய்கிறதே தவிர ஸ்பிரிங் சக்தியினால் இயங்குவதில்லை. துப்பாக்கி குண்டுகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: ஹை ப்ரிசிஷன் கேஸ், நான் டாக்சிக் சைனக்ஸ் மற்றும் நாசில். இதில் முக்கியமான வேலையை நான் டாக்சிக் சைனட் எனப்படும் அமைப்பு செய்யுது. இது ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்தும் சிறிய வேலையை தான் செய்யுது, ஆனால் அதுதான் முக்கியமான வேலை. நீங்கள் கன் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணியவுடன் லாக் செய்யப்பட்டுள்ள ஒரு அழுத்தப்பட்ட ஸ்ப்ரிங் ஒரு சுத்தியல் போல செயல்பட்டு நான் டாக்சிக் சைனடெக்ஸ் அமைப்பை வெடிக்க செய்கிறது. அப்படி வெடித்தவுடன் ஹை ப்ரிசிஷன் கேஸில் அடைக்கப்பட்டிருக்கும் பிளாக் பவுடர் அல்லது ஹை பெர்ஃபார்மன்ஸ் பவுடர் எரிய வைக்குது. அப்படி எரியும் நேரம் சுமார் 1 வினாடியில் 10ல் 1 பங்கு நேரத்தில் முடிகிறது. வெடிக்கும் போது அழுத்தத்தில் முன்னே இருக்கும் நாசில், அதாவது குண்டு, ஒரு சிறிய சேம்பர் வழியாக சீறிப்பாய்கிறது. இப்படித்தான் துப்பாக்கி குண்டு வேலை செய்யுது. துப்பாக்கியின் புல்லட் பேரல்களில் வளைந்த கோடுகள் போடப்பட்டிருக்கும். அதே போல துப்பாக்கியின் குண்டிலும் கோடுகள் போடப்பட்டிருக்கும். இதனால் வெளியில் போகும் குண்டு ஒரு சுழல் வடிவில் சென்று திசை மாறாத சரியான டார்கெட்டை சுடுது. ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் பல ஆச்சரியமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வீடியோ வடிவில் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுங்க.